ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சத்யா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாரு இங்கால ரகுரா ஃபேமிலி எல்லாரும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சாரோட அப்பா வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. சம்மதி, நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை தண்டிக்க வேணாம், நான் பண்ணது கூட உங்களை உங்கள் தங்கச்சி கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணது. அப்படி தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்க சம்மதி. என் பொண்ணு உங்களை தான் நம்பி இருக்கா, எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த இடத்துல மகாலிங்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்க, இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை. நீங்களா வந்தீங்க, கல்யாணம் வேணான்னு சொன்னீங்க, மாப்பிள்ளைக்காரங்களும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கொடுத்த வாக்கு இங்கே செல்லப்படி ஆகாதுன்னு கை கழுவிட்டேன். இனி நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னதும் என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நான் சொல்கிறது தான் என் பொண்ணு பாவம், அவள் சீனு மேலே உயிரையே வச்சிருக்கா. சீனு மாயா ஓடி போன விஷயம் தெரிஞ்சதும் சாரு வந்து உயிரையே கொடுக்குற அளவுக்கு போயிட்டா சீனுவுக்காக. அதனால எப்படியாச்சும் என் பொண்ணை வந்து காப்பாத்துங்க ஐயா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா சாரு கண்டிப்பாக செத்துருவா. என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு மகாலிக்கு பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்தில் இருக்கிற 2 பேருக்கு வந்து பணம் கொடுத்து பேச வச்சிருக்காங்க மகாலிங்கம். ஆமாங்க ஐயா, பாவம், அவர் பெரியவங்க பண்ண தப்புக்கு சின்ன சிறுசுங்க என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த பொண்ணு பாவம் ஐயா, அந்த பையனுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு போயிருக்கா. அதனால அவங்க 2 பேருக்கும் நீங்க மறுபடியும் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணு தான் அப்படின்னதும் ஆமா அண்ணே, பாவம் அண்ணே சாரோ, நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு. அவ சீனு இல்லைன்னு தெரிஞ்சதும் உயிரையை விடுற அளவுக்கு போயிருக்கா. அதனால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து ஓஹோ அப்படியே அப்படின்னா இப்போ நீ சொல்ல வாரது சாரு வந்து சீனுவுக்காக உயிரையை விடுற அளவுக்கு போயிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு எதுக்காக நம்ம தவிக்க விடணும்? பேசாம சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்போ சாரு வந்து சீனுக்காக உயிரை விட போனதால தான் நீ இந்த முடிவெடுக்கிற அப்படித்தானேங்கிற மாதிரி கேட்டதும் ஆமாண்ணே, யோசிச்சு பாருங்கன்னு, நமக்காக உயிரை கொடுக்குறவங்க இந்த உலகத்துல கிடைக்கிறது அரிதின்ன அப்படின்னதும் சரி பத்மா, அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ சாரு மட்டும்தான் சீனுவை விரும்புகிறான், ஆனால் சீனு மாயா விஷயத்தில் அப்படி இல்லை. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்க. அதே இதை தானே ஒப்புள்ள சீனு பண்ண பார்த்தா மாயாவுக்காக. யோசிச்சு பாரு பத்மா, மாயா கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் தன்னோட உயிரை விடுற அளவுக்கு போயிருக்கான் சீனு. அப்படின்னா கிட்டத்தட்ட சாரு மாதிரி தான் சீனு. இதில் வித்தியாசம் என்னன்னா, சீனுவுக்காக சாரு வந்து உயிரை கொடுக்கறதுக்கு போயிருக்கா, நம்ம மாயாவுக்காக சீனு வந்து உயிரை விட போயிருக்கான். அதனால நீ யோசிச்சு பாரு, இப்போ நாம சீனுவுக்கு சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இதுல பாதிக்கப்பட போறது 3 பேர் வாழ்க்கை. ஒன்று சாரு, சீனு, இங்கால மாயா. இதுவே நம்ம சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பாதிக்கப்பட போறது யாருமே கிடையாது. ஏன்னா சாருவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். யோசிச்சு பாரு, கண்டிப்பா சீனுவை கல்யாணம் பண்ணாலும் சாரு நிம்மதியா இருக்க மாட்டா. ஏன்னா சீனு மனசுல ஆழமா இருக்கிறது நம்ம மாயா மட்டும்தான் அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. அப்படின்னா என் வாழ்க்கைக்கான விட இந்த பெரியப்பா, இப்போ நீங்க என்ன சொல்ல வாரீங்க? சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல வாரீங்களா அப்படின்னு சாரு கேட்டதும் ஆமா, இங்க இருக்கிறவங்க புரிச்சுக்கிட்டா சரிதான் அப்படின்னதும் ஜானகி, தனா, மாயா, சீனு இவங்களால நம்பவே முடியல. அவ்வளோ ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. மச்சான், என்ன மச்சான் சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா, இங்க பாருங்க, நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, 3 பசங்களோட வாழ்க்கை நாசமா போறத நம்ம யாரும் பார்க்க வேணாம். அதனால நம்ம குடும்ப கௌரவத்தை பார்க்காம எப்போ தன்னோட காதலியை வந்து தியாகம் பண்ணாங்களோ நம்ம சீனு மாயா, அவங்க உணர்வுகளையும் நாம மதிக்கலைன்னா நம்மலாம் மனுஷங்களே கிடையாது, மிருக ஜென்மம். அதனால முடிவு பண்ணிட்டேன், சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இதான் என்னோட தீர்ப்பு, இதான் நான் சீனுவுக்கும் மாயாவுக்கும் கொடுக்குற என்னோட வாக்கு அப்படின்னதும் யாராலையும் மறுத்து பேச முடியல. ஏன்னா ரகுராம் ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை மீற மாட்டாங்க அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படின்னா என் வாழ்க்கைக்கான விடை என்ன சொல்லுங்க? இப்போ நீங்க எப்படி தீர்ப்பு சொன்னீங்களோ இதுக்கப்புறமுன்னா உயிரோட இருக்க போறதில்ல அப்படின்னு சாரு வந்து சொன்னதும் இங்க பாருமா சாரு, நீ சாகிறதால யாருக்கும் எந்த சுமம் கிடைக்க போறதில்ல, உன்னால பாதிக்கப்பட போறது அம்மாவும் அப்பாவும் தான். யோசிச்சு பாருமா, இங்க பாரு, நீயா உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய தேடுறதுதான் உனக்கு நல்லது. இதுதான் என்னால சொல்ல முடியும், சொல்றத சொல்லிட்டேன். அதான் முடிவெல்லாம் தெரிஞ்சிருச்சுல.
இதோட பஞ்சாயத்து கலையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பினதும் சாரு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரி எங்கால மகாலிங்கம் எல்லாம் வராங்க. சாரு இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலமா, போதுப்பா போதும் நிறுத்துங்க, எல்லாமே உங்களாலதாப்பா. ஆமா அவர் சொல்றது சரிதான், நான் சாகிறதால யாருக்கு என்ன லாபம், விட மாட்டாப்பா. அந்த சீனு மாயாவை சேருனா விட மாட்டேன், எனக்கு கிடைக்காத சீனும் அந்த மாயாவுக்கு கிடைக்க கூடாதுப்பா, ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்னதும் கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மகாலிங்கம் வந்து கண்டிப்பா சீனு இல்லைன்னா மாயா ரெண்டு பேரையும் தூக்குறதுக்கு திட்டம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் ஃபேமிலி வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் என்னன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் முடிவெடுக்கிறீங்களா, அப்படின்னா அவங்க காதல் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து இங்க பாரு பத்மா, ஊருக்கு ஒரு நியாயம் நம்ம வீட்டுக்கு ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து காதலிச்சாங்க, உங்க ரெண்டு பேர் வீட்லயே சம்மதம்னா நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்ன, ஆனா அவங்க ரெண்டு பேரும் காத்திருந்தாங்க, தன்னோட குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணிட்டாங்கன்னு அந்த பெற்றோர் வந்து அவங்க உணர்வுகளை மதிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாம ஏன் எப்படி இருக்கணும், ஊருக்கு ஒரு நியாயமும் நம்ம வீட்டுக்கு ஒரு நியாயமும் இருக்கக்கூடாது, அதனாலதான் நான் இப்படி ஒரு தீர்ப்பா சொன்னேன். யோசிச்சு பாரு, உன் புள்ள உயிரை விடுற அளவுக்கு போயிருக்கான், நேற்று மாயாவுக்காக உயிரை விட்டுருக்க, இன்னைக்கு நீ ஜாருவுக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா சொல்லு அப்படிங்கிறது பத்மாவால எதுவுமே பேச முடியல. இங்க பாரு மாயா, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பா அவன் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவா. எனக்கு கிட்டத்தட்ட ஜானகி மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை அடுத்த தலைமுறையை நல்லபடியா பாதுகாப்பா மாயான்னு மாயா மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னதும் உடனே மாயா ஓடி போய் ரகுராம கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நன்றி பெரியப்பா, உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை வரும்னா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் பத்மாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.